வழக்கமாக இந்த சம்மரில் பூத்து முடிஞ்ச மல்லிகை செடிகளோட நுனி கிளைகளை கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விடுவோம். அந்த நேரத்தில் மண்ணையை நல்லா கிளறி விடுவோம். தேவையான திட உரங்களும் போட்டு நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுத்தக்கூடிய திரவ உரங்களும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது மறுபடியும் புது துளிர்கள் நல்ல வேகமாக வந்து அதில் நிறைய மொட்டுக்களும் வரும். நம்ம செடி மறுபடியும் பூத்து குலுங்கும். இந்த முறை இந்த ட்ரிம் பண்ணி விட்ட செடிக்கு மண்ணை நல்லா கிளறிட்டு திட உரமாக மாட்டு சாண உரமும் போட்டு விட்டேன். அப்படி போட்டு விடும்போது தான் மண் லூஸாக ஒரு காற்றோட்டத்தன்மையாகும். மாம்பழ கரைசலும் மண்ணுக்கு கொடுத்தேன். மாம்பழ கரைசல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, வீணாக போன மாம்பழத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு வாரம் புளிக்க வச்சு அப்படியே செடிக்கு தண்ணி கலந்து கொடுக்க வேண்டியது தான். வேறு எதுவுமே அதில் நான் கலக்கலை. இந்த மாம்பழ கரைசலை தொடர்ந்து 2 மாதமாக நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். நம்ம மாடி தோட்டமே கிட்டத்தட்ட பசுமையாக இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த இந்த மாம்பழ கரைசலோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கும்போது சில நேரங்களில் நான் பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கேன். எப்படின்னா செடி நல்லா துளிர்லாம் விடும், ஆனால் அதில் மொட்டுக்களே வராது. அப்படியே பிளைண்ட் ஷூட்டாக நின்று போகும். நம்ம செடியை கரெக்டாக நல்ல வெயிலெல்லாம் வச்சுருந்துருப்போம், ஆனாலும் பூக்களே பூக்காது. இப்போ பாருங்கள், துளிர் வரும்போதே அதில் மொட்டுக்களும் சேர்ந்து தான் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன மொட்டுக்களாக இருக்குது பாருங்கள். ஒரு கிளையில் கூட மொட்டு வராமல் இல்லை, எல்லா கிளையிலையுமே மொட்டு வந்திருக்கு. இதுக்கு காரணம் நம்ம கொடுத்த மாம்பழ கரைசல் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம கொடுத்த மாம்பழ கரைசல் எவ்வளோ சத்தானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கரைசல் சத்தானதுங்கிறதுக்காக அதே கரைசலை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உரங்களை மாற்றி மாற்றி செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பலவிதமான சத்துக்கள் செடிக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மாம்பழத்தையும் புண்ணாக்கையும் வச்சு ஒரு கரைசல் தயாரிக்க போகிறோம். நம்ம வீடியோக்களில் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றது தான், இதுவரைக்கும் நம்ம செடிகளுக்கு கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தினதே கிடையாது. வெளியே இருந்து உயிர் உரங்கள் கூட வாங்கி பயன்படுத்தினது கிடையாது. நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள், வீணாகிற பொருட்கள், அப்புறமா வெளியே இருந்து புண்ணாக்கு மட்டும்தான் நான் வாங்கி பயன்படுத்துகிறேன். புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய நாடுகளில் புண்ணாக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்குறாங்க. புண்ணாக்கு கிடைக்கலன்னா இந்த கரைசல் தயாரிக்காமல் நீங்கள் இருக்க வேண்டாம். வீட்டில் வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், எள்ளு எடுத்துக்கலாம், பருப்பு வகைகள் வீணாகி போனால் கூட எடுத்துக்கலாம். பருப்பு வகைகளெல்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா விழுதாக அரைச்சிட்டு புண்ணாக்குக்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதே பலன் கொடுக்கும். நான் இங்கே 200 கிராம் அளவு கடலை புண்ணாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு கூட எடுத்துக்கலாம். கடலை புண்ணாக்கில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம், பாஸ்பரஸ் தேவையான அளவு இருக்குது. இந்த புண்ணாக்குகள்லாம் எங்கே கிடைக்கும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி காஞ்சனா அவர்கள் ஒரு தடவை கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் இது எண்ணெய் ஆட்டுற செக்கில் தான் வாங்கினேன். கால்நடை தீவனங்கள் விற்கிற கடையிலையும் இது கிடைக்கும். இங்கே கொஞ்சம் வெல்லமும் நான் எடுத்திருக்கேன், தயிரும் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னாலும் விட்டுடலாம், இதுக்கெல்லாம் பெருசாக அளவுகள் கிடையாது. வெல்லத்தை இந்த கரைசலில் சேர்க்கறதுனால அதில் ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படுது. தயிர் அந்த கரைசலில் சேர்க்கறதுனால நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும். அதில் செடி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோனும் இருக்குது. தவிர பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் எதிர்க்கிற ஆற்றலும் தயிரில் இருக்குது. அரிசி கழுவுன தண்ணியை சேர்க்கறதுனாலே நுண்ணுயிர்கள் நல்லா பெருகும். நான் இந்த அளவுக்கு வீணாக போன மாம்பழங்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட நிறையா இருந்தாலும் எடுத்துக்கலாம், கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பெருசாக அளவுகள்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இதில் இந்த புண்ணாக்கை போட்டிருக்கோம். வெல்லத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்தாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை மட்டும் பயன்படுத்த வேண்டாம். வீட்டில் உர ஊற்றின தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. பேக்கெட் தயிரில் நுண்ணுயிர்கள் பெருகாது. அடுத்ததாக நம்ம அரிசி கழுவுன தண்ணியும் ஊற்றிக்கிறோம். மாம்பழங்களை கைனாலே நல்லா கரைச்சி விடணும். ஆப்பிள் மாதிரியான பழங்கள்லாம் வீணாக போனது இருந்தால் கூட மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்க்க வேண்டாம். இதில் வேப்ப முன்னாக்கம் கலக்க வேண்டாம். நான் இந்த கரைசல் பல தடவை தயாரிச்சிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட வேப்ப முன்னாக்கு சேர்த்ததில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கரைச்சி கொட்டையை மட்டும் எடுத்துடலாம், தோலெல்லாம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா தோலில் உள்ள சத்துக்களும் அதில் இறங்கட்டும். மாம்பழத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டோம். ஏற்கனவே நம்ம அரிசி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுறேன். மொத்தத்தில் 2 லிட்டர் தண்ணி இதில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். இதை ஒரு மூடி போட்டு நீழல் பாங்கான இடத்துல 7 நாள் அப்படியே விட்டுறணும். தினம் ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும், புழுக்களும் வராது. நம்ம கரைசல் தயாரித்து வச்சு 7 நாள் ஆகுது. இப்போ நம்ம கரைசலை தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம். எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் பெருகி இருக்குது பாருங்கள். மாம்பழத்தில் செடி வளர்ச்சிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக பொட்டாசியம் நிறைய இருக்குது, மெக்னீசியம்,
அப்புறம் அயன், காப்பர் உட்பட நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம 2 லிட்டர் அளவு கரைசல் தயாரித்து வச்சுருக்கோம். நான் இங்கே 20 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்துடலாம். இதில் தோல்லாம் இருக்குது, பரவாயில்ல, நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டாம். இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள், கவாத்து பண்ணி விட்ட செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். கவாத்து பண்ணி விட்ட செடிகளுக்கு இந்த கரைசல் கொடுக்கும்போது துளிர்கள் வந்து நிறைய வேகமாக வரும். இப்போ நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். நம்ம வெள்ளரி செடி நிறைய பிஞ்சுகளும் இருக்குது, பூக்களோடையும் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த சத்தான கரைசல் கொடுக்கும்போது மறுபடியும் நிறைய பூக்கள் பூத்து அந்த பூக்கள் உதிராமல் பிஞ்சுகளாக மாறி நிறைய காய்கள் கிடைக்கும். இந்த கரைசலை சாயந்தர நேரத்தில் கொடுக்கும்போது தான் இதில் உள்ள நுண்ணுயிர்கள் தொட்டி மண்ணில் பரவுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கரைசலை கொடுக்குறதுக்கு முன்னாடி தொட்டி மண் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குதான்னு பார்த்துக்கிடணும். மொட்டுக்கள் வந்த இந்த மல்லிகை செடிக்கும் இந்த கரைசலை கொடுக்குறோம். இப்படி கொடுக்கறதுனால இந்த மொட்டுக்கள் பளிச்சுன்னு பெரிய பூக்களாக பூக்கும். தொட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரைசலை கூட்டியோ குறைச்சோ கொடுத்துக்கலாம். சின்ன நாற்றுகளுக்கு இந்த கரைசலை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக புதுசாக துளிர் வந்த மல்லி செடிக்கு கூட கொடுக்குறோம். இந்த கரைசல் கொடுக்கறதுனால இந்த துளிர்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் விடும். ஜாதி மல்லி செடிக்கு சீசன் ஆரம்பிக்கிற நேரம் இந்த நேரத்தில் இந்த கரைசல் நம்ம தயாரித்து கொடுத்தோம்னா நம்ம செடிகள் நிறைய புது துளிர்கள் விட்டு நிறைய பூத்து குலுங்கும். நீங்களும் உங்கள் செடிக்கு இந்த கரைசல் தயாரித்து கொடுங்க. சாமந்தி செடிகளும் இப்போ சீசனுக்கு தயாராகிற நேரம், ரோஜா செடிகளும் புதுசாக துளிர் விடுற நேரம். இந்த நேரத்தில் இந்த சத்தான கரைசல் தயாரித்து கொடுக்கும்போது அந்த செடிகள் செழிப்பாக வளரும். இந்த கரைசலை 15 நாளைக்கு ஒரு வாட்டி தயாரித்து செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம். இந்த புண்ணாக்கு மாம்பழ கரைசல் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.